நடிகர் அஜித்குமாருக்கு பத்ம பூஷன் விருதை வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ நடிகர் அஜித்குமார் பத்ம பூஷன் விருதை வந்து வாங்க போறாரு. சோ நாட்டிற்காக சேவை ஆற்றியவர்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த விருதுகளை வந்து கொடுப்பாங்க. சோ இந்த விருதை வந்து பாத்தீங்கன்னா நடிகர் அஜித்குமாருக்கு கொடுத்திருக்காங்க. ஏன் கொடுத்திருக்காங்க, எதுக்காக கொடுத்திருக்காங்கன்ற முழு தகவலை தான் நாம இந்த பதிவுல நீங்க பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படுவீங்க. மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டங்கள் நடப்புற விஷயம் தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஏகே அஜித்குமார் சாருக்கு பத்ம பூஷன் விருது ஏன் கொடுக்குறாங்கன்ற தகவலை, தமிழ்நாட்டின் தலை சிறந்த நடிகரும் மற்றவர்களுக்கு நிகரில்லாமல் நடிக்கக்கூடிய ஒரு நடிகருமா இருக்கக்கூடிய சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர், மனிதர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நடிகர் அஜித்குமார் ஏகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவருக்கு தலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்ட பெயர் வந்து இருந்துச்சு. ஆனா அதையும் வந்து அவரு தலை அப்படின்னு என்ன சொல்லாதீங்க, எனக்கு ஏகேன்னு வேணா கூப்பிட்டுக்கோங்க, மற்றபடி எனக்கு இது என் பேருக்கு முன்னாடி எந்த ஒரு பட்ட பெயரும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாமனிதர். இது மட்டும் இல்லாம அவருக்கு இருந்த நடிகர் சங்கத்தை எல்லாத்தையும் கழிச்சு எல்லாம் போய் வீட்டை போய் உங்க அம்மா அப்பாவை பாருங்க, ஏன் பின்னாடி யாரும் வர வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய, இந்தியாவிலே உலகத்திலே சொல்லக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நம்ம அஜித்குமார் சார் தான். சோ அதுல எந்த விதமான மாற்றத்துல அந்த அளவுக்கு ஒரு தரமான நல்ல சுத்தமான தூய்மையான உண்மையான மனிதர் அப்படின்னு சொல்லலாம். உண்மை உழைப்பு உயர்வு சொல்லுவாங்க இல்ல, இதுக்கு எடுத்துக்காட்டான ஒரு மனிதர் தான் நம்ம அஜித்குமார் சார். இப்படி இருந்த நம்ம அஜித்குமார் சார் சமீபத்துல சினிமா துறையில நடிச்ச துணிவு படம் ஒரு பெரிய ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்து, அந்த படத்துக்கு ஏற்றாற் போலவே அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் அந்த அளவுக்கு துணிவு நிறைஞ்சவங்களால சொல்ல முடியும்னு சொல்லலாம். ஸோ பேங்க்ல நடக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. அதனால மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் ரொம்ப துணிச்சலோட சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல துணிச்சலா அவர் நடிச்ச விஷயமும் உண்மையை பாராட்டக்கூடிய விஷயம். இதனாலதான் அந்த படம் வந்து மாபெரும் வெற்றியை பெற்றது. சோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அவர் விடாமுயற்சி அப்படின்ற படத்துல வந்து நடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி 2 படம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆயிடுச்சு, ஆல்ரெடி ரிலீஸ் வந்து தயாரா இருக்கு. விடாமுயற்சி படத்துக்காக பாத்தீங்கன்னா அர்பேஜன் நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இந்த தருணத்துல இப்படி இருக்கக்கூடிய தருணத்துல பாத்தீங்கன்னா அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சு அந்த படத்தோட எல்லா வேலைகளும் முடிஞ்சதுக்கு பிறகு துபாயில நடக்கக்கூடிய கார் ரேஸ்ல திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இவர் கலந்துக்கிறாரு அப்படின்ற விஷயம் வந்து சமூக வலைத்தளங்கள்ல பரவலா பேசப்பட்டுச்சு. என்னடா இது தலை வந்து ஏகே சார் வந்து பாத்தீங்கன்னா கார் ரேஸ்ல கலந்துக்க போறாரா அப்படின்ற விஷயமா பார்க்கும்போது ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்தது. ஆனா அந்த ரேஸ் பத்தி நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உண்மையாவே எல்லாருமே நம்ம இந்தியன்ஸா இருக்கக்கூடிய எல்லாருமே, நடிகர் வந்து அவர் நடிகரு, அவரோட நம்ம ஃபேன்ஸ், இது மாதிரி இதெல்லாம் தாண்டி இந்தியன்ஸ் அப்படின்ற அளவுல இந்தியா சார்புல அந்த ரேஸ்ல வந்து நடிகர் அஜித்குமார் வந்து கலந்துக்கிட்டாரு. ஸோ கலந்துக்கிட்டு மட்டும் இல்லாம அது கலந்துக்கும் போது அவர் பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாமே எல்லாரும் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரேஸ்ல கலந்து 24 ஹவர்ஸ் ஓட்டக்கூடிய அந்த ரேஸ்ல நடிகர் அஜித்குமார் அந்த குரூப், அவங்க சேர்ந்து அந்த குரூப் வந்து பாத்தீங்கன்னா 3வது இடத்தை பிடிச்சாங்க. அந்த 3வது இடத்தை பிடிச்சு நம்ம இந்திய தேசிய கொடிய நடிகர் அஜித்குமார் வந்து பாத்தீங்கன்னா கையில் எடுத்து வந்து அந்த கிரவுண்ட்ல காட்டும் போது, துபாய் கிரவுண்ட்ல அங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி, அவரு மட்டும் இல்ல, அவரு கூட இருந்த ஃபாரின் டிரைவர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சக வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய தேசிய கொடியை வந்து கையில எடுத்து வந்து உண்மையாவே இந்தியனா இருக்கக்கூடிய எல்லாரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விதத்துல அந்த நிகழ்வு இருந்தது. நாம அவருக்காக பில்டப் பண்ணியோ இல்ல அவரை உயர்த்தியோ நம்ம சொல்லல, நடந்த உண்மையான விஷயம் தான் இது. ஸோ எல்லாருமே ஏற்கக்கூடிய விஷயம் தான். அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை நம்ம இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயத்த உலக அரங்களை செஞ்சு காட்டின ஒரு மாமனிதர் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்படி இருக்கக்கூடிய அஜித்குமார் சாருக்கு தான் மத்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்மபூஷன் விருதை வந்து அறிவிச்சிருக்காங்கன்றதுல உண்மையாவே நாம எல்லாரும் பெருமைப்படக்கூடிய விதத்துல இருக்கு. சோ கண்டிப்பா அந்த விருதுக்கு உரிய ஒரு மனிதர் சொன்னா அது கண்டிப்பா ஏகே அஜித்குமார் சார் தான். சோ அவருடைய இந்த வீர தீர செயல் ஏன்னு கேட்டீங்கன்னா கர்ணம் தப்புனா மரணம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவரு அந்த ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் பார்க்கும்போது உண்மையா எனக்கே கொஞ்சம் பயம் வந்துச்சு. ஏன்னா தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறாரோ, ஏன் இப்படி பண்றாரு இவரு, அப்படியே காமாந்துட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனா இருந்தாலும் அவருடைய சின்ன வயசுல இருந்து அவர் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த கண்டிப்பா விடாமுயற்சியோட அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடைஞ்சாரு பாத்தீங்களா. உண்மையாவே இளைஞர்கள் மட்டும் இல்ல, அவருடைய ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, இந்தியாவில மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு முன் உதாரணம். நாம ஒரு விஷயத்த அடையணும்னு நினைச்சோமா, கண்டிப்பா அந்த விஷயத்த விடாமுயற்சியோட நாம போராடணுமா, உண்மையான உழைப்பை நாம கொடுத்தோமா, கண்டிப்பா நாம வெற்றி பெற முடியும் அப்படின்றதுக்கு நம்ம அஜித் சார் ஒரு உதாரணம். சோ இப்படி பல மக்களுக்கு உதாரணமா இருக்கக்கூடிய உண்மையா இருக்கக்கூடிய அஜித்குமாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்மபூஷன் விருது கொடுக்குறதுல உண்மையே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த குடியரசு தின நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை இவர் பண்ணியிருக்காருன்றது உண்மையிலே ஆச்சரியமான விஷயமாவும் இருக்குது, அதிசயமான விஷயமா இருக்கு. அந்த அளவுக்கு பெருமிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா பாருங்க. இது மட்டும் இல்லாம அடுத்த ரேஸ்லயும் பாத்தீங்கன்னா போர்ச்சுகல்ல ஒரு ரேஸ் நடக்கும் போது
அந்த கார் ரேஸ்லயும் பாத்தீங்கன்னா நடிகர் அஜித்குமார் வந்து கலந்துக்க போறாரு. உண்மையாவே அதுலயும் அவர் வெற்றி பெற்று நம்ம இந்தியாவுக்கு பெருமையை தேடி தரணும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. மேலும் பல போட்டிகள் அவர் கலந்து நம்ம இந்திய நாட்டுக்காக நம்ம இந்தியாவுக்காக பெருமை சேர்த்து தரணும், நம்ம இறைவனை பிரார்த்திக்கலாம். கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நம்ம ஏகே சார் அஜித்குமார் சாரோட பத்மபூஷன் விருது வாங்க போற அந்த விஷயத்தை பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா நீங்க அஜித்குமார் ஃபேன்ஸ் அப்படின்ற விஷயத்தெல்லாம் தாண்டி நம்ம இந்தியன்ஸ் அப்படின்ற விஷயத்துக்குள்ள வந்துருவோம். கண்டிப்பா நீங்க ஒரு இந்தியன்ஸா இருக்கும் போது இந்த பதிவை இன்னொரு இந்தியன்ஸுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இது அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படுத்தும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.